மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போவோம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறதற்கு யூதர்கள் வகை தேடினாங்க. ஏன்னா இயேசு நான் தேவனுடைய குமாரன், யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவர் தன்னை மேசியா என்று அவர் வெளிப்படுத்தினபடினால ஒரு சுற்றி இருந்த யூத ஜனங்களில் அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்திருந்தாலும் சிலர் அவரை விசுவாசிக்கவில்லை. அதனால அந்த யூத குருமார்கள், தலைவர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அறைந்து கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டே இருந்ததுனால இயேசு அங்கே யூதேயாவில் சஞ்சரிக்க அவர் மனதில்லாமல் கலிலேயாவில் இருந்தார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஒவ்வொரு தன்னுடைய அடிகள், ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிதா தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தின்படி அவர் செய்து வந்தார். அவரை சுற்றிலும் எதிர்ப்புகள், சொந்த வீட்டிலேயே அவருக்கு எதிர்ப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் கூட சொந்த குடும்பத்தின் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்களா, எதிர்க்கப்படுறீங்களா, உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா? நீங்கள் மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலும் எதிர்ப்பின் மத்தியில் தான் அவர் இருந்தார். அந்த எதிர்ப்பின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே குறிக்கோளாக இருந்தார். அதனால தான் கிறிஸ்து மூலமாய் பெரிய காரியங்களை, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பையே பிதாவால் கொடுக்க முடிந்தது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் வாழ்க்கை காணப்பட்டது. அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவன் இன்று வாக்களிக்கப்பட்டது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை பாருங்க, அவரை சுற்றிலும் எதிர்ப்பு, அதன் மத்தியிலும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மனசு சுற்றி இருக்கவங்களோட எதிர்ப்பை பற்றி அவளை கவலைப்படலை. பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி அவர் கடந்து வந்தார். அவரோடு கூட அவருடைய சொந்த சகோதரர்கள், அவரோடு உடன் பிறந்தவர்கள், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அவருக்கு பின்பாக பிறந்த பிள்ளைகள் கிறிஸ்துவை அவரை நம்பவில்லை. அவர் கிண்டலும் கேலியுமாக சொல்றாங்க, நீங்க போய் யூதேயாவில் போய் அற்புதம் செய்யுங்க, அப்போ அவங்க உங்களை ராஜாவாக்குவாங்க, அவரை உங்களுக்கு உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தணும்னா அங்கே போய் செய்யுங்க, மறைஞ்சு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நம்ம இது இருக்கும்போது அது நம்மை சுற்றி எதிர்ப்பு இருந்தாலும் அந்த தேவனுடைய கிருபை நம்மை வழி நடத்தும். கிறிஸ்துவை நடத்தின அதே வல்லமையின் கரம் நம்மையும் நடத்த அது போதுமானதாய் இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கத்தின் பாதையில் நடந்தாலும் ஒன்று மட்டும் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கரம். சொந்த வீட்டில் கனம் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசிக்கு போனாலும் கர்த்தர்கரம் அந்த தீர்க்கதரிசியோடு கூட இருக்கும் பொழுது அதனுடைய மேன்மையை கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் கூட இருந்தவர்கள் புரிந்து கொள்வாங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுத பின்புதான் அவங்க சகோதரர்கள் உண்மையாகவே உணர்ந்தாங்க, ஐயோ நம்மோடு கூட இருந்தது கிறிஸ்துதான் என்று சொல்லி அவர்கள் புரியக்கூடிய ஒரு நாள் வந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம சுற்றி இருக்கிறவர்கள் அநேக வேளைகளை நம்ம சோர்வுக்குள்ளாக்கலாம், தகாத வார்த்தைகளை பேசலாம், நம்மை புரிந்து கொள்ளாமல் செயல்படலாம், பொறாமையினால காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒன்று நம்முடைய மனதில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், இதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை, என் நோக்கமெல்லாம் சுத்தமெல்லாம் என் தேவனுடைய சித்தத்தின்படி நான் நடக்க வேண்டும், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். எதுக்கு இந்த உலகத்தில் நான் வந்தேன், வாழ்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன்,
எல்லாம் ஒன்றே ஒன்று கிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் அதே குறிக்கோளோடு இருக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சம் போன அதிகாரத்தில் தான் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், எத்தனையோ பேரை இயேசு கிறிஸ்து போஷித்தார். அற்புதமாய் காரியங்கள் நடந்தது. ஆனால் அப்போ கூட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை எதிர்க்கிற கூட்டமும் அவரோடு கூட அவரை சுற்றிலும் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்க்கிறவளை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்மோடு இருக்கிற ஆவியானவரை தொடர்ந்து நாம் சார்ந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து போகும் பொழுது நெருக்கத்தின் பாதையிலும் கர்த்தருடைய நேசகரம் வழி நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய அநேச கரத்தில் நம்மை அர்ப்பணித்து நம் செபிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் பட்ட பாடுகளை நிமித்தமாய் கர்த்தாவே பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதில்ல ஆண்டவரை முடித்ததின் நிமித்தமாய் எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் வாக்களித்திருக்கிறீர். எங்களுக்கென்று ஆண்டவரை உன்னதமான ஒரு ஜீவியத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நாங்களும் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்ய கவனமுள்ளவர்களாக எங்களை சுற்றிலும் ஆண்டவரே எங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள் எதெல்லாற்றையும் பொருட்படுத்தாமல் எங்கள் சிந்தை ஒன்றே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய், இரக்கம் பாராட்டும்படியாய் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அலக்கை நோக்கி ஓட உதவி செய்யும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.